டிஎன்பிஎஸ்சி குரூப் 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்போது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? ஓகேங்களா? எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு கன்ஃபியூஷன் வரும். மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகேங்களா? வருஷம் என்னவாகும் அப்படின்னா கூட்டுத்தொகையில் தான் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக தனி வட்டி கண்டுபிடிச்சிடாங்க. ஸோ கூட்டு வட்டி தான் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்துருச்சுனாலே அது கூட்டு வட்டி தான். MP × 1 + R/100 தெரியும். எல்லா வேல்யூஸ்லேயும் தெரியும். பியோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ 7ன்னு தெரியும், டிவைட் 100, என்னோட வேல்யூ 2ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ 90,000 இன்ட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதை அடிக்க முடியாது இல்லையா? அதை கிராஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள். இதை கிராஸ் பண்ணால் 100, 100 + 7 107/100. இதை கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக மாற்றுங்க. ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம் எழுதியிருக்கேன். இந்த 2 0 இந்த 2 0 சேர்த்து இந்த 4 0 கேன்சல் ஆயிடும். 107 × 107 போட்டிங்க அப்படின்னா 11,449 கிடைக்கிது. இன்ட்டு 9 போடுங்க, இந்த வேல்யூ கிடைக்கிது. இது இந்த ஆப்ஷன் அதாவது 1,03,041 கிடைக்கிது. ஓகேங்களா? 9ஆல் பெருக்கும்போது 1,03,041. ஸோ 1,03,041ங்கிறது ஆப்ஷன் டீயாக இருக்குது. இது ஆன்சர். தேங்க்யூ.